விசுவாசிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய ஜனமாக சேர்த்து கொள்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். கணக்கில்லா நன்மையை அத்தனைக்கும் நீ தகுதியோ, அதனையும் எண்ணியே கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை அத்தனைக்கும் நீ தகுதியோ, அதனையும் எண்ணியே நித்தமும் ஏன் கலங்குகிறாய், நெஞ்சமே அழுகிறாய். நித்தமும் ஏன் கலங்குகிறாய், நெஞ்சமே அழுகிறாய். எத்தனை பாரம் என்கின்றாயோ, எத்தனை பாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. எத்தனை பாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை அத்தனைக்கும் நீ தகுதியோ, அதனையும் எண்ணியே யோசுவா 2. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இங்கே ராகாப் என்ற ஒரு பெண்மணியை குறித்து ஒரு செய்தியை இந்த 2ஆம் அதிகாரம் பதிவு செய்கிறது. இந்த ராகாப்புடையதான விசேஷித்த தன்மை என்னவென்றால், இவள் விசுவாசித்தவள். இவள் இயேசு கிறிஸ்துவனுடையதான அந்த வம்சாவளியில் வருகிற ஒன் ஆஃப் த பாட்டி, அவங்க ஒரு பாட்டி. இந்த அம்மா ராகாப் அவர்கள் ஒரு கானானிய ஸ்திரீ. அந்த அம்மாவுக்கும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த ராகாப்புடையதான சம்பவம் சொல்லப்பட்டது காரணம், தேவனாகிய கர்த்தருடையதான அந்த சுதந்திரத்தில் வெறும் யூதர்கள், அந்த இஸ்ரவேல் தேசத்தார் மட்டுமல்ல, புறஜாதியார்களுக்கும் இடம் கொடுக்கப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். தாமார் என்ற ஒரு பெண்மணி முன்னே பார்க்கிறோம். அதன் பின்பதாக ராகாப் பெண்மணியை பார்க்கிறோம். அடுத்ததாக ரூத்தையும் பார்க்கிறோம். இந்த 3 பேருமே அவர்கள் புறஜாதிய பெண்கள் என்பதை சரி வர்றாங்க, அங்கே தங்குறாங்க. அந்த ராகாபை குறித்தான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய லைஃப் ஸ்டைலை பற்றி. ஆனாலும் தேவன் அவளை என்ன செய்யவில்லை, அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவளிடத்திலேயும் விசுவாசம் இருந்தபடினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ரட்சிக்கப்படுவார்கள். எப்பேற்பட்ட பாவியானாலும் அவர் தம்முடையதான பிள்ளையாக்கி கொள்ளும்போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். கர்த்தர் அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறார். அப்போ எரிகோ ராஜா கேள்விப்படுறாரு, ராகாபுரத்து வர்றாங்க. ஆனால் இந்த அம்மா அவங்கள காட்டி கொடுக்காம ஒழிச்சு வச்சிடுறாங்க. வந்தாங்க, ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி அவங்கள ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா அவங்க வீட்டு மேலே என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பரன் மேலே தட்டைகளுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்தா. பிறகு நீங்கள் போங்க, அவங்க கதவெல்லாம் அடைச்சிட்டாங்க, மெதுவாக போங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. அப்போ அவள் ஒரு வார்த்தையை, அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். 9ஆம் வசனம். அவள் ஒரு அறிக்கையிடுறாள், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களுக்கு கொடுத்துட்டாரு என்றும்,
உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாலேயே ஆமாம் இந்த இடம்லாம் அவங்களுக்கு தான் சொந்தமாக அவங்களுக்கு இது அவங்களுக்கு சொந்தமாக போயிடுச்சு, நம்மளை எப்படி அவங்க துரத்திடுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்கனவே வந்துருச்சு. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக செய்த சமுத்திரத்தை தண்ணீர் வற்றி போக பண்ணதும், நீங்கள் யோர்தானுக்கு அந்த பக்கம் எமோரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓவுக்கும் செய்ததையும் நான் கேள்விப்பட்டோம். அதனால் எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து போயிற்று, உங்களாலே எங்கள் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய் கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்னு அறிக்கையிடுறான். அவளுக்கு பாருங்கள், இஸ்ரவேலின் தேவன் மேலே அவளுக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு கூட்ட மக்களுக்கு நம்பிக்கை வந்தது, சோர்ந்து போனார்கள், நாம் அழிந்து போவோன்னு முடிவெடுத்தாங்க. இவளுக்கு நம்பிக்கை வந்தது, விசுவாசித்தால் இவள் தன் தொடர்ந்து ரட்சிப்புக்கான காரியங்களை செய்ய ஆயத்தமானாள். அவங்களை ஏற்றுக்கொண்டால், அவள் வார்த்தையை விசுவாசித்தால். இப்போ அவள் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாள் 12ஆம் வசனத்தில். நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடுங்க. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயும் என் சகோதரையும் என் சகோதரியும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பு வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா இந்த இடம் உங்களுக்கு சொந்தமாகிட போகுது, இவ்வளோ பெரிய எரியோ கோட்டை உடஞ்சி விழப்போகுது, நீங்கள் தான் உங்களுக்கு தான் சொந்தம், எங்களை காப்பாற்றுங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் ஜீவனே உனக்கு ஜீவனுக்கு ஈடு, நீ இந்த காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் நிச்சயமாக உனக்கு தயவு பாராட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. அவளை கயிற்றினாலே ஜன்னல் வழியாக இறக்கி விடுறான். அப்போ இறக்கி விடும்போது அந்த அலங்கத்தில் அவள் என்ன செய்கிறான்னா, அப்புறம் 3 நாள் கழித்து போயிடுங்க. அப்போ சொல்கிறாங்க, நீ இந்த ஜன்னலில் இந்த சிவப்பு நூல் கயிற்று எங்களை இறக்கி விட்ட ஜன்னல்லே கட்டு. ஒரு சிவப்பு நூல் கயிறு கொடுக்குறாங்க. அந்த கயிறை நீங்கள் கட்டு அப்படின்னு சொல்லி கயிறை கட்ட சொல்கிறாங்க. இந்த தகப்பனை உன் தாயும் உன் எல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோ, நாங்கள் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவோம் அப்படின்னு. ஆனால் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டால் அவன் ரத்தப்படி எங்களுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ளே இருந்தால் நாங்கள் காப்பாற்றி விடுவோம் சொல்லி அதுக்கப்புறம் காரியத்தை வெளிப்படுத்தி, அதனால் எங்களுக்கு இந்த ஆபத்து வந்துட்டுனாலும் அதுக்கும் நாங்கள் உன்னை விடுவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அவன் போனதுக்கப்புறம் அப்போதே அவள் சிவப்பு கயிற்றை என்ன செய்யிட்டான், சன்னலில் கட்டி வைத்துட்டான்னு பார்க்குறான். இவங்க அப்படிலாம் 3 நாள் தங்கியிருந்தாங்க. பிறகு காணான்னு 2 நாள் ஆற்றை கடந்து அவன் எங்கே வந்துட்டாங்க, நூனின் குமாரா யோசுவாவிடத்துக்கு வந்து சம்பவித்த எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே கேள்விப்பட்டாங்க, சோர்ந்து போனாங்க. நாம் போக வேண்டிதான், கர்த்தர் நமக்கு முன்பதாக அவர்களை கீழ்ப்படுத்துவாருங்கிற விசுவாச அறிக்கை சொல்கிறாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கும் ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தர் நம்ம அந்த அந்த எரிகோ கீழ்ப்படுத்தப்படும் முன்பதாகவே கீழ்ப்பட்டு போகும் என்று அவள் விசுவாசித்தாள். நிச்சயமாகவே இந்த இது அழிஞ்சு போகும்போது நானும் அழிந்து போகக்கூடாதபடி என்னை காப்பாற்ற வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கிறார். அவர்கள் ஒரு அடையாளத்தை கொடுத்த போது உடனடியாகவே அந்த சிவப்பு கயிறை அவன் ஸ்தோத்திரம் அவள் ஜன்னலில் கட்டி தொங்க விடுகிறத பார்க்குறோம். ஏன்னா 3 நாள் அடுத்து நடக்க போகுது, அடுத்த 1 வாரத்துக்குள்ளே சம்பவம் நடக்க போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காரியங்கள் நடக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் விசுவாசத்துக்கு ஏதுவான ஒன்றாக இருக்குது. அப்போ இந்த இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறதும் பெற்றுக்கொள்கிறதும் என்னென்னா, விசுவாசிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய ஜனமாக சேர்த்து கொள்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 2வது அதிகாரத்தில் 2 வேவுக்காரர்கள் வந்து கொடுத்ததான அந்த தகவல் என்னன்னு சொன்னால், கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தேசத்தின் குடிகளுடையதான இருதயம்லாம் என்ன செய்யிட்டு கரைந்து போயிற்று, நமக்கு முன்பாக அவர்கள் சோர்ந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறார். அந்த ரிப்போர்ட்டை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அந்த வேவுக்காரர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இன்றைக்கும் நாம் பயப்பட வேண்டாம். நம்ம ஏனாக்கியரை போன்ற நெடியவர்களை குறித்தோ, எமோரியர்களை குறித்தோ, கானானியரை குறித்தோ நம்ம பயப்பட வேண்டாம். இன்றைக்கு அவன் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் தேசத்தை நமக்கு சுதந்திரமாய் தருவார். ஆகையினால நாம் அவருக்கு பிரியமாய் நடப்போம். அவர் நம்முடையதான கால்களை பலப்படுத்தி நமக்கு முன்பதாக சென்று கோணலானவர்களை செவ்வையாக்கி
எல்லா சத்துருவையும் நம்மை விட்டு துரத்தி விட்டு ஆமேன் கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாய் தருவார். நாம் கர்த்தருக்காக சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா இந்த நாளில் இந்த சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் செய்யத்தக்கதாக கர்த்தாவே அப்பா நீர் எங்களுக்கு பணித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமேனப்பா நாங்கள் எல்லா இடங்கள்லையும் ஆமேனப்பா நாங்கள் அலைந்து திரிகிறோம். கால் வைக்கிற எவ்விடத்தையும் கர்த்தாவே உமக்கு சுதந்திரமாக நீர் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் அந்த ஜனங்களை நீர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா இடங்களையும் உமக்கு சுதந்திரமாய் நீர் பெற்றுக்கொள்ளுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆமேனப்பா சத்துருடைய கிரியைகள் எல்லா அந்தகார கிரியைகளுடைய தானே ஆமேனப்பா அதனுடைய தானே எல்லா செயல்கள் அற்றுப்போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர ராகாப் சொன்னது போல தேசத்தின் ஆமேனப்பா ஜனங்களுடைய தானே இருதயம் ஆமேனப்பா கரைந்து போயிற்றுன்னு சொல்லி அப்பா ராகாப் சொன்னது போல அப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த பாடுகள் நிமித்தமாய் வேதனைகள் நிமித்தமாய் அப்பா நடக்க இருக்கிறதான இந்த அழிவின் நிமித்தமாய் ஜனங்களுடைய இருதயெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறதப்பா. கர்த்தா இந்த நாளில் அந்த ஜனங்களுடைய இருதயத்தை நீர் கர்த்தாவை ரட்சிப்பிக்க எதுவாக அவர்களை ஒரு விசை திருப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா எளிதாய் சுதந்திரித்து கொள்ள நீர் அந்த ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இது எங்களால் கூடாத காரியம் உம்மாலே எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தேசத்து ஜனங்களை ரட்சியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென்.